ஒருதலை காதல் விவகாரத்தில் கோவையில் தனியார் கல்லூரியில் மாணவியை சக மாணவனே சரமாரியாக கத்தியால் குத்திய சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான அண்மை தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம். தற்பொழுது மாணவியுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது? எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க? அதே மாதிரி மாணவன் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? அங்குள்ள சூழல் என்ன கார்த்திக்? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். கோவை சரவணம்பட்டியில் அமைந்துள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் இன்று காலை 10 மணி அளவில் அதே கல்லூரியில் ஐடி தொழில் பிரிவில் படிக்கக்கூடிய மாணவன் ஹர்ஷவர்தன் 18 வயது. அந்த மாணவன் பாத்தீங்கன்னா அதே கல்லூரியில் படிக்கக்கூடிய சக மாணவி கடந்த 3 மாதமாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழல்ல இன்று காலை அவரிடம் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அதாவது மற்ற மாணவர்களுடன் பேசக்கூடாது என்று பேசியதாகவும் அதை கண்டிக்கும் விதமாக இருவரும் சண்டையிட்டுக் கொண்டதாகவும் அப்போது மாணவர் மறைத்திருந்த கட்டி எடுத்து அந்த மாணவியை கை மற்றும் கழுத்து போன்ற பகுதிகளில் வெட்டி இருப்பதாக தெரிய வருகிறது. இதனையடுத்து அங்கு இருக்கக்கூடிய சக மாணவர்கள் உடனடியாக மாணவியை மீட்டு மருத்துவமனை கொண்டு சென்றிருக்காங்க. கல்லூரிக்கு சம்பந்தப்பட்ட குடும்பத்தினுடைய தனியார் மருத்துவமனையிலேயே அந்த மாணவிக்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் தொடர்ந்து சரவணம்பட்டி போலீசார் உடனடியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பா அந்த மாணவரை பிடித்து என்ன காரணத்திற்காக இந்த கட்டி அந்த மாணவி தாக்கப்பட்டார், அதே சமயம் வேற ஏதாவது காரணங்கள் உள்ளதா என்ற கோணத்துல விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மற்ற மாணவர்களிடம் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய வகுப்பறையின் அருகே இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாகவும் அங்கு கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா இருக்கக்கூடிய காட்சிகளையும் போலீசார் ஆய்வு செய்து வருவதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கு. போலீசார் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சம்பவம் நடைபெற்றது உண்மைதான், இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறோம். விசாரணையின் முடிவில் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து இது குறித்தான விரிவான ஒரு பத்திரிகை அறிக்கையை நாங்க வெளியிடுவோம் என காவல்துறை தரப்புல சொல்லியிருக்காங்க. கல்லூரி நிர்வாகம் தரப்புல இது தொடர்பாக நாங்களும் விசாரிச்சுட்டு இருக்கோம் சொல்லி அவங்க தரப்புல சொல்லியிருக்காங்க. மாணவிக்கு மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய அவங்க குடும்பத்துக்கு சேர்ந்த ஒரு கல்லூரி மருத்துவமனையிலேயே தற்போது சிகிச்சை பெற்று வராங்க. பெரிய அளவுல காயங்கள் இல்ல, காயங்கள் சிறிய அளவுல இருக்குன்னு சொல்லிட்டு முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கு. அதே சமயம் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஹர்ஷவர்தனை காவல் நிலையத்தில் வைத்து தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. கல்லூரி வளாகத்துல காதல் விவகாரம் தொடர்பாக கத்தியால் வெட்டி கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. கார்த்திக், இந்த விவகாரம் தொடர்பாக கல்லூரி நிர்வாகம் தரப்புல இருந்து ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா? அது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்தை தொடர்ந்து மற்ற மாணவர்களுடைய வகுப்புகள் அதன் மீதான தாக்கம் எப்படி இருக்கு? நிச்சயமாக சம்பவம் காலையில் நடந்தனால இது தொடர்பா கல்லூரி நிர்வாகம் தொடர்பு கொண்ட பொழுது அவங்க இது தொடர்பா நாங்களும் விசாரித்துக்கிட்டு இருக்கோம், என்ன சம்பவம் என்று முழுமையா தெரிந்த பிறகு சொல்றோம் அப்படிங்கிற ஒரு தகவலை அவங்க தரப்புல பதிவு பண்ணியிருக்காங்க. அதே சமயம் மற்ற மாணவர்கள் தரப்புல ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நமது கல்வி வளாகத்திலே இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றதா என்று குறித்தான ஒரு விமர்சனப்பு அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் தொடர்ந்து வகுப்புகள் நடைபெற்று வருவதாக கல்லூரி தரப்புல சொல்லியிருக்காங்க. சம்பந்தப்பட்ட வகுப்புக்கு இருக்கக்கூடிய மாணவர்களிடம் மட்டும் இது தொடர்பான விசாரணை மேற்கொண்டிருப்பதாக காவல்துறை தரப்பு தகவல் கொடுத்திருக்காங்க. மாணவிக்கு மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய அவங்க குடும்பத்தை சேர்ந்த அதே மருத்துவமனையில சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. சிகிச்சை முடிந்த பின்பு அந்த மாணவி வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுவார் என தெரியப்படுகிறது. மாணவர் அவர் அந்த பயன்படுத்திய கத்தி எந்த மாதிரியான கத்தி, அவருடைய பின்னணி குறித்தும் போலீசார் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதனால ஒரு கத்தியை கொண்டு இருக்கான செயல்னா அவ்வளவு ஆத்திரம் என்ன, எதற்கான காரணம் என்ற கோணங்களையும் போலீசார் விசாரிப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கல்லூரி வளாகத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது பெரும் அச்சத்தையும் பெற்றோர்கள் மத்தியிலும் சரி சக மாணவர்கள் மத்தியிலும் ஏற்படுத்தியிருக்கு. பேராசிரியர்களும் இந்த தரப்பா மாணவர்களிடம் விசாரணை நடத்திட்டு வருவதாகவும் ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கார்த்திக், இப்போ மாணவியை இந்த மாணவர் தொல்லப்படுத்திட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த மாணவி தரப்புல இருந்து கல்லூரி நிர்வாகத்தியோ இல்ல பெற்றோங்கிட்டயோ இதுக்கு முன்னாடி ஏதாவது கம்ப்ளைண்ட் முன் வச்சாங்களா? அதை பத்தின ஏதேனும் தகவல் கிடைச்சிருக்கா? நிச்சயமாக சம்பவம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கனால காவல்துறை ஒரு பக்கம் விசாரணை நடத்திட்டு இருக்கிறனால கல்லூரி நிர்வாகம் தொடர்பாக விசாரணை முழுமையா இன்னைக்கு நடக்காது நம்ம எதிர்பார்க்கிறோம். காவல்துறை அவங்க தரப்பு விசாரணை நிறைவடைஞ்ச பிறகு ஆசிரியர்கள் கல்லூரி நிர்வாகம் சார்பாக இருதரப்பு பெற்றோர்களையும் அழைத்து இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், கல்லூரி வளாகத்துக்குள்ளே இந்த சம்பவம் நடைபெற்றனால நிச்சயமாக அந்த மாணவியோட பெற்றோரும் சரி அந்த சம்பவத்தில் ஏற்பட்ட மாணவருடைய பெற்றோரையும் நேரடியாக கல்லூரி வளாகத்துக்கு அழைக்கப்பட்டு
இந்த சம்பவம் குறித்தாக எடுத்துரைத்து ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க என நம்ம எதிர்பார்க்கிறோம். இது தொடர்பா கல்லூரி நிர்வாகம் உறுதியான தகவலை இன்னும் வெளியிடல. மேலும் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையே வந்து இப்ப காவல்துறையில நடந்துட்டு இருக்கு. அதாவது வந்து எதற்காக இவங்க வந்து இந்த கத்தி எடுத்து அந்த பெண்ணை வந்து தாக்குனதுக்கு காரணம் என்ன, அவ்வளவு தாக்குவதற்கான காரியம் ஏதாவது இருந்ததா என்ற கோணத்துல வந்து காவல்துறை விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இதைதான் நம்ம காவல்துறை நம்மளோட சொல்லியிருந்தாங்க. இந்த விசாரணை நாங்க நடத்திட்டு இருக்கோம். கண்டிப்பா இது தொடர்பாக நாங்க வழக்கு பதிவு செய்வோம். வழக்கு பதிவு செய்து இது தொடர்பான மேற்கொள்ளக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அனைத்துமே வந்து ஒரு செய்தி குறிப்பா நாங்க வந்து இன்று மாலைக்குள் நாங்க வெளியிடுவோம் சொல்லி மாநகர காவல் ஆணையர் கண்ணனும் வந்து ஒரு தகவல் தெரிவிச்சிருக்காரு. அதே போன்று மாணவிக்கு வந்து பலத்த காயங்கள் ஏற்படல. ஒருவேளை பலத்த காயங்கள் ஏற்பட்டு இருந்தா அதற்கேற்ற மாதிரி நடவடிக்கையை வந்து தீவிரப்படுத்தி இருப்போம். மாணவி வந்து மருத்துவமனையில் நலமா இருக்காங்க. மாணவியிடம் நாங்க பேசிட்டோம். இந்த சம்பவம் தொடர்பாக மாணவியிடம் வந்து பெண் காவலர்கள் வந்து விசாரணை நடத்திட்டு இருப்பதாகவும் அவங்க தரப்புல ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க. தொடர்ச்சியா காவல்துறை வழக்கை வந்து தற்போது கையில் எடுத்து விசாரிக்கும் பொழுது கல்லூரி நிர்வாகம் காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கை ஒன்றிணைந்து அடுத்த கட்டமாக கல்வியல் ரீதியாக அவங்க வந்து ஒரு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அது வரக்கூடிய நாட்களில் கல்லூரி நிர்வாகம் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறது, அதே சமயம் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர் மற்றும் மாணவியிடம் வந்து இது தொடர்பாக எந்த ஒரு சுற்றறிக்கை வெளியிடுறாங்க என்பது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். குறிப்பா கல்லூரி வளாகத்துல வகுப்புல வந்து இந்த சம்பவம் நடந்தது பெரும் அச்சத்தையும் ஒரு பயத்தையும் அனைவர் மத்தியிலும் ஏற்படுத்தியது. கார்த்திக், இந்த கத்திக்குத்து சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த மாணவர் ஹர்ஷவர்தன் அவருடைய பின்னணி என்ன, அவரை பத்தி நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? நிச்சயமா ஹர்ஷவர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாநகர் பகுதியை சேர்ந்தவர் என்னவோ தெரிஞ்சிருக்கு. அவருடைய பெற்றோர் வந்து செந்தில்குமார் என்பதும் அவருடைய மகன் தான் இவர் ஹர்ஷவர்ஷன் எனவும் மாநகர் பகுதியிலிருந்து சரவணப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பொறியியல் கல்லூரிக்கு தினமும் வந்து சென்று கொண்டிருக்கிறார். அங்குதான் வந்து பாத்தீங்கன்னா கல்லூரியில் வந்து அந்த 17 வயது அவருடைய வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவியிடம் வந்து பேசி பழகி இருக்கிறார். 3 மாதமாக இவர் வந்து பேசிக் கொண்டிருப்பதாக தெரிகிறது. இந்த சூழல்ல மாணவி வந்து வேறுடைய நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருப்பதாகவும் அது வந்து இவருக்கு பிடிக்காத காரணத்தினாலதான் இந்த செயல வந்து அந்த மாணவியை வந்து சரமாரியாக கழுத்து கை போன்ற இடங்கள்ல வெட்டி இருப்பது நமக்கு தெரிய வந்திருக்கு. இதுதான் முதற்கட்ட விசாரணையில் வந்து கிடைக்கப்பட்ட தகவல். அதே சமயம் ஹர்ஷவர்ஷன் இந்த செயலுக்கு ஈடுபட்ட காரணம் என்ன, இல்ல வேற ஏதாவது தூண்டி விட்டார்களா, வேற ஏதாவது தவறான தகவலை கொடுத்து இந்த சம்பவத்தில் வந்து அவரை செய்ய வைத்தார்களா என்ற கோணத்தில் வந்து போலீசார் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. மேலும் இந்த சம்பவம் நடைபெற பொழுது இந்த சம்பவத்தை தடுக்க வந்த ஒரு சில மாணவருக்கும் வந்து லேசான காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இவை அனைத்துமே வந்து கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற சம்பவம் என்பதால் காவல்துறை தரப்பிலையும் சரி கல்லூரி நிர்வாகம் முழுமையான அவங்க கொடுக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் தான் நமக்கு வந்து இந்த சம்பவத்தின் உண்மை தன்மை நமக்கு தெரிய வரும். அதே சமயம் மாணவன் வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது உண்மை என்பதனால தான் அவரை வந்து தற்போது பிடித்து காவல்துறை வந்து மிக தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். படிக்கும் கல்லூரி வளாகத்துல ஆயுதங்களுடன் வந்ததுக்கான காரணம் என்ன, அதே சமயம் காதல் விவகாரம் என்றால் இவ்வளவு தூரம் துணிந்து செயல்பட வேண்டுமா என்ற கேள்வியும் வந்து காவல்துறை தரப்புல எழுந்திருக்கு. வேற ஏதாவது முன் விரோதம் இருக்கிறதா, அதாவது வந்து இந்த மாணவியிடம் பேசக்கூடிய மற்றொரு மாணவருக்கும் இவருக்கும் ஏதாவது முன் விரோதம் இருக்கிறதா என்ற கோணத்திலும் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கார்த்திக், எவ்வளவு பெரிய சம்பவம் கல்லூரியில நடந்திருக்கு. பட் நீங்க குறிப்பிட்ட மாதிரி கிளாஸஸ் கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ வளாகத்துல போலீஸ் குவிக்கப்பட்டிருக்காங்களா, அதை பத்தின ஏதேனும் விவரங்கள்? நிச்சயமாக சம்பவம் நடைபெற்ற உடனே காலை 10:30 மணிக்கே வந்து காவல்துறை வந்து அங்க கல்லூரி வளாகத்துக்கு சென்றுட்டாங்க. கல்லூரி வளாகத்துல சம்பந்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த மாணவர்களை மட்டும் வந்து நிறுத்தி வைத்துவிட்டு மற்ற வகுப்புகள் வழக்கம் போல் நடைபெற்று வருவதாகவும் இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்துல இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த மற்ற மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் இருந்தா அவர்களிடம் வந்து காவல்துறை வந்து தகவல் கேட்டிருக்காங்க. தொடர்ந்து வந்து இந்த சம்பவம் நடந்ததுக்கான காரணம் என்ன, எந்த மணிக்கு நடந்தது, எப்படி வந்து இந்த சம்பவத்தை வந்து நீங்க பார்த்தீங்க என்ற கோணத்துல அவங்க வகுப்பை சேர்ந்த மாணவர்கள் வந்து காவல்துறை வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க. அதே சமயம் மாணவி வந்து மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டதால் மாணவியை வந்து மருத்துவமனையில் மகளிர் போலீசார் வந்து அந்த மாணவியிடம் வந்து சம்பவம் குறித்தும் இந்த ஹர்ஷவர்ஷன் குறித்தும் வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாணவர் எப்படி பழக்கம், எதனால் இந்த சம்பவத்தில் அவர் ஈடுபட்டார், உங்களுக்கு அந்த மாணவருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி வாக்குவாதம் ஆரம்பித்தது என்ற போன்ற காரணிகளை வந்து கேட்டறிந்து காவல்துறை வந்து அது எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. சம்பந்தப்பட்ட வகுப்பில் மட்டும் இன்று காலை வந்து வகுப்பு நடக்கவில்லை எனவும் அதே சமயம் இந்த சம்பவம் வந்து
பெரிய அளவில், அதாவது பாத்தீங்கன்னா கை மற்றும் கழுத்து போன்ற பகுதிகளில் வந்து அந்த வெட்டு பகுதி ஏற்பட்டதுனால ரத்த கசிவு வந்து பெரிய அளவுல ஏற்படல. ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இருந்தனால உடனடியா அங்க கல்லூரி நிர்வாகத்துல இருக்கக்கூடிய பணியாளர்கள் உடனடியா அந்த இடத்தை வந்து சுத்தம் செய்து அந்த இடத்தை வந்து எப்பவும் இருக்கிறது போன்று மாற்றி விட்டார்கள். தொடர்ந்து வந்து வகுப்புகள் நடவதற்கான எந்த இடையூறும் இல்லாமல் காவல்துறையும் அவங்க உடனடியாக அந்த பகுதியிலிருந்து விசாரணையை வந்து காவல் நிலையத்துக்கு எடுத்து சென்று விட்டார்கள் என்ற ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் காவல்துறை வந்து கல்லூரி நிர்வாகத்துல வந்து எந்த விதமான பதற்றமும் ஏற்படுத்தாமல் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை வந்து அந்த மாணவரிடமும் அந்த மாணவியிடம் வந்து முழுமையாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதே போன்று கல்லூரி நிர்வாகத்திடம் வந்து இது தொடர்பான தகவல் கேட்டிருக்காங்க. இந்த சம்பவம் எப்போது நடந்தது, ஏன்னா மாணவி சொல்ற தகவலும் மாணவர் சொல்லக்கூடிய தகவலும் கல்லூரி நிர்வாகம் சொல்லக்கூடிய தகவலும் வந்து ஒன்றிணைந்து செல்ல வேண்டும் என்பதனால் வந்து 3 பேரும் வந்து காவல்துறை வந்து பிரிந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த விசாரணை முடிவில் தான் ஒரு இறுதி அறிக்கை நமக்கு தெரிய வரும். அப்போதுதான் இந்த மாணவர் வந்து இந்த மாணவியை வந்து எத்தனை நேரத்துல வெட்டி இருக்கிறார், என்ன காரணத்துக்காக வெட்டியிருக்கார், அதே சமயம் இவர்களுக்கும் அந்த மாணவிக்கு எத்தனை மாத பழக்கம், இவர்களுக்கு பிரச்சனை ஏற்பதற்கான காரணம் என்ன, அதாவது இவங்க சொல்லக்கூடிய காதல் விவகாரமா தான் இல்ல வேற ஏதாவது முன்விரோதம் இருக்கிறதா என்ற முழுமையான தகவல் நமக்கு தெரிய வரும். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.